என்னை வெல்ல நினைக்கிறாய், என்னை வெல்ல உன்னால முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது, டாக்டர் ஆக்கினது, டெல்லி மந்திரி ஆக்கினது, அப்புறம் கட்சிக்கு தலைவர் ஆக்கினது, இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய், அது உன்னால முடியாது. எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது. உண்மை என்னவென்றால் புரிகிறது. போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள். பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க, ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன். ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்க, ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன். எம் மக்கள் அப்படியே செய்தார்கள். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையெழுதான். ஆக இனி அது நடக்காது. அதனால என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது.